பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 11ஆம் வசனம். புக் ஆஃப் மேலக்காய் சாப்டர் 1 verse 11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும். இந்த நாள் ஓய்வு நாள், இந்த மன மகிழ்ச்சி நாள். இந்த நாளில் கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் அவருடைய நாமம் மகத்துவமா இருக்கும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை அப்படி இந்த வாசித்தோம்னா நீங்க பார்க்குற கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஆசாரியர்கள் என்னுடைய ஜனங்கள் என்னுடைய நாமத்தை அவங்க பரிசுத்த கொலைச்சலாக்குறாங்க. என்னை பிதான்னு சொல்றாங்க, என்னை எஜமான்னு சொல்றாங்க. நான் பிதாவானால் என்னுடைய கணம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அவங்க தங்களுடைய பலிகள் என்னன்னா சுத்தமான பலி செலுத்தாம நசல் கொண்டதையும் ஊனமானதையும் எனக்கு கொண்டு செலுத்துறாங்க. என்னுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறார்கள் என்ற கர்த்தர் அப்படியாக அவர் சொல்றத நம்ம அப்படியே வாசிக்கிறோம். அப்போதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், என்னன்னா என்னுடைய நாமம் மகத்துவமான நாமம். ஆமே, அல்லேலூயா. பூமி எங்கும் ஜாதிகளுக்குள்ள என்னுடைய நாமம் மகத்துவமா இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். ஜாதிகள் அப்படின்னு தமிழ்ல படிக்கிறோம். இங்கிலீஷ்ல வாசிச்சோம்னா ஜென்டைல்ஸ் இல்லைன்னா நேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ ஆண்டோடைய நாமம் என்னன்னா பூமி எங்கும் எல்லா ஜாதி ஜனங்களுக்குள்ளும் அவருடைய நாமம் உயர்ந்ததா இருக்கிறது. அவருடைய நாமம் எப்படி இருக்குது? மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடுகிறது. ஆமே, அல்லேலூயா. நம்ம இந்த ஓய்வு நாளில் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். எதற்காக என்று சொன்னா அவருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளும்படி, கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்தும்படிக்கு. ஆமே, அல்லேலூயா. அதான் தாவீது சொல்ற, ஜனங்களுக்குள்ளே நான் உம்மை துதித்து ஜாதிகளுக்குள்ளே உம்முடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆமே, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம், அவருடைய நாமம் என்னன்னா அப்படி உயர்ந்ததா இருக்கிறது, மகத்துவம் உள்ளதா இருக்கிறது. சூரியன் உதிக்கிற ஒரு பூமியில ஒரு திசையில அது கிழக்கு திசையில அது உதிக்கிறது, மேற்கு அது அஸ்தமிக்கிறது. அப்பா இதெல்லாம் பூலோகம் எங்க அவருடைய நாமம் உயர்ந்ததாக இருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்றன்னா, எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். ஆமேன். அப்ப கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னன்னா, அவருடைய நாமத்துக்கு நம்ம மகிமை நம்ம செலுத்துகிறோம். அவருடைய நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கைகளை நம்ம கொண்டு வர வேண்டும். ஆமே. அப்ப நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், அவருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளுகிறோம். எப்படி நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிறோம் என்று சொன்னா நம்முடைய காணிக்கைகளால, நம்முடைய ஸ்தோத்திர பலிகளால அப்படியாக ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். அப்ப அதெல்லாம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர். தூபம் என்பது விண்ணப்பம். என்னுடைய விண்ணப்பங்கள் தூபங்களாகவும் என்னுடைய கையெடுப்பு அந்தி பலியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக தாவீது சொல்லுகிறார் இல்லையா. நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், அது ஜெப வீடு. அங்க போய் நம்ம விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுக்கிறோம், நம்ம காணிக்கைகளை நம்ம செலுத்துகிறோம். அதெல்லாம் சுத்தமா இருக்கணும், அதெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாங்க. சுத்தமான காணிக்கை அப்படின்னா என்னன்னா இந்த பெஸ்ட்டை நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறாங்க இல்லையா. ஆபேல் தன்னுடைய என்னன்னா நல்ல கொழுமையான ஆடுகளை கொண்டு காணிக்கையா கொடுத்தார். ஆனா காயின் அப்படி செலுத்தல இல்லையா. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரித்தார் என்று சொல்லி. நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, நம்ம எப்படி கொடுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமாக இருக்கிறது இல்லையா. அந்த நம்முடைய நம்முடைய விண்ணப்பங்கள், தூபங்கள், நம்முடைய காணிக்கைகள் இதெல்லாம் சுத்தமா இருக்கணும். ஏன்னா ஆண்டோடைய நாமம் அது மூலமாய் மகிமைப்படும். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அப்படியாக ஆண்டோடைய நாமத்தை நம்ம இந்த நாளில் மகிமைப்படுத்த, ஏன்னா அந்த மகத்துவமான ஒரு நாமம், அந்த நாமம் பரிசுத்தமான பயங்கரமான நாமம். கர்த்தருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் போல இருக்குது.
அந்த நாமத்தை இந்த நாளில் நம்ம உயர்த்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் என்னன்னா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஆமே ஆளில் என கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. ஆமே அல்லேலூயா. பிரியமான பூலோகம் எங்கும் பூமி எங்கும் ஆண்டவரை இயேசு சொன்னாங்களே அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும் என்று சொல்லி. ஆகையினால இந்த சமுத்திரம் அந்த ஜலத்தினால நிரம்பி இருக்கிறத போல இந்த பூமி முழுவதுமே கர்த்தரை அறிகிற அறிவினால நிரம்பும். ஆமே தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறாப்பா. இந்த ஓய்வு நாள் மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அப்பா எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. உங்களுடைய நாமத்துக்குரிய மகத்துவத்தை நாங்கள் செலுத்தவும், சுத்தமான காணிக்கைகளை தூபங்களை செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் பயந்து உமக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாங்கள் செலுத்தணுமாப்பா. ஆண்டவரை இந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நன்றி ராஜா. எல்லா சபை ஆராதனைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் எல்லாவற்றின் மூலமாய் மகிமைப்படுவதாக. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.